பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இறைவனருள் பெற நாள்தோறும் இன்று திருத்தணி முருகன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நமஸ்காரம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது புகழ்பெற்ற திருத்தணி முருகன் கோவில் வரலாறு. இந்த கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் திருத்தணி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் ஒன்று என்பது மிகப்பெரிய சிறப்பு. புராணங்களில் சொல்லப்படுவது என்னவென்றால், முருகன் அசுரன் சூரபத்மனை வென்ற பிறகு தனது கோபத்தை அடக்க அமைதியாக தங்கிய இடம்தான் இந்த திருத்தணி. அதனால்தான் இந்த இடம் சாந்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு செல்ல சுமார் 365 படிகள் ஏற வேண்டும். இதன் அர்த்தம் வருடத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒருபடி என்று சொல்லப்படுகிறது. இங்கே உள்ள முருகப்பெருமான் மிகவும் அமைதியான வடிவில் தணிகாச்சலம் முருகன் என பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மேலும் இங்கு உள்ள வள்ளி மற்றும் தேவசேனா அம்மன்களும் பக்தர்களுக்கு ஆசீர்வதிக்கின்றனர். இந்த கோவிலின் திருவிழாக்களில் முக்கியமானது ஆடி கிருத்திகை மற்றும் ஸ்கந்த சஷ்டி விழா. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். ஒரு முக்கிய நம்பிக்கை என்னவென்றால், இங்கு வந்து வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும், திருமண தடை நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மொத்தத்தில் திருத்தணி முருகன் கோவில் என்பது ஆன்மீக சக்தியும் அமைதியும் நிறைந்த புனித தலம். இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல கோவில்கள் வரலாறுகளுடன் விரைவில் சந்திப்போம். திருமுருகா ஒரு முறை வா, திருத்தணி முருகாவே. திருமுருகா ஒரு முறை வா, திருவடி சரணம் கந்தா வரம் தா, திருவடி சரணம் கந்தா. 1000 கோடி முகங்களை பார்த்தேன், 1000 கோடி முகங்களை பார்த்தேன், 6 முகமே அழகென்றறிந்தேன். கோவிலை தேடி நான் போகாமல், கோவிலை தேடி நான் போகாமல், குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும். திருத்தணி முருகா திருவடி சரணம் கந்தா. வேதங்கள் பாடும் வேலவன் நீயே, வேதங்கள் பாடும் வேலவன் நீயே, வேங்கை மரமாகி நின்றவன் நீயே, நிதியின் தேவா நீர்மலரூபா, நிதியின் தேவா நீர்மலரூபா, நிரந்தர சுகமே தந்தி